काषायशोभिकमनीयशिखानिवेशं दण्डद्रयोज्ज्वलकरं विमलोपवीतं युद्धद्दिनेशनिभमुल्लसदूर्ध्वपुण्ड्रं रूपं तवास्तु यतिराजदृशोर्ममाग्रे एतानि तानि भुवनत्रयपावनानि संसाररोगशकलीकरणौषधानि जिह्वातले ममलिकानि यथा शिलायां रामानुजेति चतुराण्यमृताक्षराणि श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवैज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् यमुना तपनातिशायि भूम्ना यतिराजेन निबद्धनायक श्री महती गुरुपंक्ति आरहिष्टि विबुधानां हृदयं गमा विभाति என்று சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான ஸ்லோக ரத்னம். இதை இயற்றியவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியர் தம்முடைய யதிராஜ சப்ததி என்கிற ஒரு ஸ்தோத்திரத்திலே தெரிவிக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆழ்வார்கள் என்றும் ஆச்சாரியர்கள் என்றும் பார்க்கிறோம். இந்த ஆச்சாரியர்கள்னு சொல்லக்கூடிய கோஷ்டியிலே நடுநாயக கல்லாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ ராமானுஜர். அதை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. யமுனா தபனாதிஷாயி பூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீ மகதி குருபங்கி ஆரயஷ்டின்னு. குருபங்கி அதாவது குருக்கள் ஆச்சாரியர்கள் என்று சொல்லக்கூடிய பல ரத்னங்கள், அது ஒரு ஹாரமாக இருக்கிறது. அந்த ரத்னஹாரத்திலே நடுநாயக கல்லாக சென்ட்ரல் சஃபயர் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட நடுநாயக கல்லாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ ராமானுஜர். அவர் அவதரித்தபடினாலே ஆச்சாரியர்கள், அதாவது ரத்னங்களாக இருக்கக்கூடிய மற்ற ஆச்சாரியர்கள், நடுவில் இருக்கக்கூடிய நடுநாயக கல்லுக்கு இடது பக்கம் என்ன வலது பக்கம் என்ன நிறைய கற்கள் இருக்கொள்ளியோ, அதே போலத்தான் ஆச்சாரியர்களும் கூட கற்களைப் போலே மின்னுகிறார்கள். ஆனாலும் நடுநாயகக்கல் இருக்கிறபடினாலே அது என்ன பண்ணுறது, ரெண்டு பக்கத்திலையும் இருக்கக்கூடிய கற்களுக்கு விசேஷமான ஒளியை ஊட்டுகிறது. அதே போல் நடுநாயக கல்லாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்தபடினாலே அவருக்கு முன்பு அவதரித்த ஆச்சாரியர்கள் என்ன, பிற்பாடு அவதரிக்கப் போகிற ஆச்சாரியர்கள் என்ன, அவர்களுக்கெல்லாம் ஒளியை ஊட்டக்கூடியவர் ஸ்ரீ ராமானுஜர். அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமானுஜருடைய ஆச்சரியமான திருநக்ஷத்திரம், அதாவது அவர் பிறந்த நாள்னு சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட திருநக்ஷத்திரம் அது சித்திரை மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்திலே அவதரித்தார். அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சித்திரை மாதத்திலே அத்தனை சிறப்பு உண்டு. இன்னுலகீர் சித்திரையில் இந்த திருவாதிரை நாள் என்னையிலும் இன்றைதனு கேத்தமென்தான் என்னவர்க்கு சாத்துகின்னேன் கேட்மின் எதிராசர் தம் பிறப்பால் நாத்திசையும் கொண்டாடும் நாள் என்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்ன மாலையிலே. இன்னுலகீர் சித்திரையில் எய்ந்த திருவாதிரை நாள், சித்திரை மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் என்ன பெருமை எதற்கு என்று விசாரித்தால், எம்பெருமானார் அவதரித்தார், எதிராசர் வந்துதிப்பால் எதிராசர் வந்தார். ஸ்ரீ ராமானுஜருக்கு எதிராசர் என்றும் எம்பெருமானார் என்றும் பல பெயர்களை பார்க்கிறோம் நாம். அப்படிப்பட்ட எதிராசராகிற ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்தபடினாலே நாத்திசையும் கொண்டாடும் நாள் என்று நாள்திக்கு, அதாவது கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு என்று சொல்லக்கூடிய 4 திக்கிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஓர் ஆச்சரியமான நன்னாள் என்று சொன்னால் அது சித்திரை மாசத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலே சுவாமி ராமானுஜர் அவதரித்த நன்னாள். அந்த நன்னாளை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள், லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள். அதிலே எந்த குறையும் கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவ திவ்யதேசங்கள்னு இந்த லோகத்திலே ஒரு 106 ஸ்தலங்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட 106 ஸ்தலங்களிலேயும்
கொண்டாடப்படக்கூடிய திருநன்னாள்னு சொன்னார். அது ராமானுஜர் அவதரித்த சித்திரை மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரம். அதிலேயும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஸ்தலம் என்று சொன்னால் அது ஆழ்வார் திருநகரி என்று சொல்ல வேண்டும். அங்கே ஒரு ஏத்தமுண்டு அந்த திருநக்ஷத்திரத்தை கொண்டாடுவதில்லை. சுவாமி ராமானுஜர் அவர் ஸ்ரீபெரும்புதூரில் திருவவதாரம் பண்ணினார், அதாவது பிறந்தார். ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்த ராமானுஜர் அது இந்த உடம்போடு தம்முடைய திருமேனியோடு இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் சித்திரை மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தார். ஆனால் அதற்கு முன்பாகவே ஆழ்வார் திருநகரின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம், அங்கே தான் சுவாமி நம்மாழ்வார் அவதரித்தார், பிறந்தார். சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வார்களுக்குள்ளே தலைவராக இருக்கக்கூடியவர். எப்படி ஆச்சாரியர்களுக்குள்ளே ஸ்ரீ ராமானுஜர் தலைவரோ அதே போல ஆழ்வார்கள்னு சொல்லக்கூடியவர்கள் 10 பேர். அந்த 10 ஆழ்வார்களுக்குள்ளே தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் சுவாமி நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வார் அவதரித்த திருத்தலம் அது ஆழ்வார் திருநகரி என்கிற திருத்தலம். அது திருநெல்வேலியிலேருந்து சுமார் 30 கிலோமீட்டர் திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்தை சுற்றி மேலும் 8 திவ்யதேசங்கள் இருக்கின்றன. அவ்விடத்தில் அதை நவதிருப்பதி என்று கொண்டாடுகிறோம். 9 திவ்யதேசங்கள் அவ்விடத்தில் இருக்கின்றன. அந்த 9 திவ்யதேசங்களையும் பாடினவர் சுவாமி நம்மாழ்வார். அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் அவர் அவதரித்த ஊரிலே ஒரு சிறப்பு உண்டு சுவாமி ராமானுஜருக்கு. சுவாமி ராமானுஜர் இங்கே ஸ்ரீபெரும்புதூரிலே தம்முடைய திருமேனி அதாவது உடம்புடன் இங்கு வந்து பிறப்பதற்கு முன்பாக இந்த ஆழ்வார் திருநகரியிலே விக்கிரக வடிவத்திலே பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் முன்பாகவே அங்கே தோன்றினார். அதற்கு காரணம் முக்கியமாக என்றால் காலத்திலே சுவாமி நம்மாழ்வாரனுடைய கடைசி காலம். அந்த காலத்திலே அவருக்கு மிகச்சிறந்த உயர்ந்த சீடராக இருந்தவர் அவர் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் என்பவர். அவர்தான் சுவாமி நம்மாழ்வார். அவர் தம்முடைய வாயாலே சொன்ன பாசுரங்கள் திவ்ய பிரபந்தங்கள் அதையெல்லாம் எழுதி வைத்து கொண்டார் அக்காலத்தில் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார். அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வார் அவர் தங்கள் ஆச்சாரியரான சுவாமி நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் அவர் இந்நில உலகத்தை விட்டு எம்பெருமான் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியை சென்று சேரும் காலத்திலே இப்படி நம்மை விட்டு போகிறாரே, இனி இந்த நம்மாழ்வாரை நாம் எப்படி அனுபவிக்கப் போகிறோம் என்று மிகுந்த வருத்தத்துடன் இருந்தார் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார். அப்படி இருக்கும் காலத்தில் நம்மாழ்வாரும் இந்நில உலகத்தை விட்டு பரமனடியை சென்று சேர்ந்தார். சேர்ந்த பிற்பாடு மதுரகவி ஆழ்வாருக்கு ஸ்வப்னமுகத்திலே சுவாமி நம்மாழ்வார் தோன்றி, மதுரகவி ஆழ்வாரே வருத்தப்படாதையும், தாமிரபரணின்னு நதி ஓடுறது பக்கத்தில், அந்த நதியிலிருந்து ஒரு சிறிய சொம்பில் தீர்த்தத்தை எடுத்து வைத்து காய்ச்சி நீர்னா அதிலிருந்து நாமே வருவோம் என்று தெரிவித்தார் சுவாமி நம்மாழ்வார். அதை கேட்டார் மதுரகவி ஆழ்வார். சிறிய சொம்பில் நீரை வைத்து காய்ச்சினால் அப்போ அந்த விக்கிரகம் ரொம்ப சிறிய விக்கிரகமாக இருக்கும். அந்த விக்கிரகத்தை நன்றாக நாம் அணைத்து கொள்ள முடியாது. அதே போல் அந்த விக்கிரகத்துக்கு சுவாமி நம்மாழ்வார் விக்கிரகத்துக்கு விசேஷமான உற்சவங்கள் எல்லாம் பண்ண முடியாது என்று நினைத்தார் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார். அதனாலே பெரிய ஒரு குடத்தில் நிறைய நீரை வைத்து காய்ச்சினார். தாமிரபரணி நீரை வைத்து காய்ச்சினார். அந்த தாமிரபரணி நீரிலிருந்து இடத்துல நம்மாழ்வார் வரவில்லை. ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக வேறொரு விக்கிரகம் ஒன்று வந்தது உள்ளுக்குள்ளேருந்து. அதுக்குள்ளேருந்து வந்த விக்கிரகம் திருதண்டத்தோடே வந்தது. கையிலே திருதண்டம் என்று சொல்லக்கூடியது அது ஸ்ரீ வைஷ்ணவ சந்நியாசிகளுக்கு உண்டானது. பார்த்தார் மதுரகவி ஆழ்வார், நம்முடைய ஆச்சாரியன் சுவாமி நம்மாழ்வார் அவர் சந்நியாசி இல்லையே, அவர் எப்பொழுதும் இப்படி ஞான முத்திரையோடு உபதேச முத்திரை அதோட தான் இருந்தார் கையை வைத்து கொண்டு. ஆனால் இவர் கையில் திருதண்டத்தை வைத்து கொண்டிருக்கிறார். 3 தண்டங்கள் ஒன்றாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, அதில் அதை வைத்து கொண்டிருக்கிறாரே இவர். இந்த விக்கிரகம் இவர் யார் தெரியவில்லையே என்று மிகுந்த வருத்தத்துடன் அன்று இரவு சயனித்திருந்தார் மதுரகவி ஆழ்வார். அப்பொழுது சொப்பனத்திலே தோன்றின சுவாமி நம்மாழ்வார், ஓய் மதுரகவி ஆழ்வாரே, உமக்கு ரொம்ப பேராசை, சிறிய சொம்பில் தீர்த்தத்தை வச்சு காய்ச்சுன்னு சொன்னால் பெரிய குடத்தில் வச்சு காய்ச்சி நீர் உமக்கு ரொம்ப பேராசைன்னு சொன்ன உடனே மதுரகவி ஆழ்வார், சுவாமின்னா அது இருக்கட்டும், இப்போ ஒரு விக்கிரகம் ஒருத்தர் வந்திருக்காரே இவர் யார் என்று கேட்டார் மதுரகவி ஆழ்வார். அப்பொழுது
நம்மாழ்வார் தெரிவித்தார். இவரை பற்றி நாம் ஏற்கனவே பாசுரம் பாடியிருக்கோம். திருவாய்மொழி என்ற அவர் பாசுரத்திலே 5ஆம் பத்திலே 2ஆம் திருவாய்மொழியிலே நாம் ஏற்கனவே பாசுரம் பாடியிருக்கோம். கடியும் கெடும் கண்டு கொண்மின் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் என்று கலியும் கெடும் இவர் பிறக்கிறபடினாலே, ராமானுஜர் பிறக்கிறபடினாலே கலி அதனுடைய தோஷமெல்லாம் போய்விடும். இது கலியுகம். இந்த கலியுகத்திலே எத்தனையோ தோஷங்கள் இருக்கிறதோ இல்லையோ, அப்படிப்பட்ட இந்த தோஷங்களெல்லாம் கெட்டதெல்லாம் நீங்கிவிடும். ஸ்ரீ ராமானுஜர் என்று இவர் பிறக்கிறபடினாலே இவர் பிற்பாடு பிறக்கப் போகிறார். நம்மாழ்வார் தெரிவித்தார். மதுரவை ஆழ்வாருக்கு இவர் பிற்பாடு ஸ்ரீபெரும்புதூர் என்கிற திவ்யதேசத்தில் இவர் பிறக்கப் போகிறார். ரொம்ப காலம் கழித்து பிறக்க போகிறார். ஆனால் இவர்தான் அவர் என்பதற்காக உமக்கு முன்பே இந்த விக்கிரகத்தை கொடுக்கிறோம் நாம் என்று தெரிவித்தார் சுவாமி நம்மாழ்வார். மதுரவை ஆழ்வார் பிற்பாடு கேட்டார், சுவாமி இவர் கிடைச்சார் நமக்கு, நீர் எப்படி கிடைப்பீர் என்று கேட்டார். நான் சொன்ன பிரகாரம் தாமிரபரணி தீர்த்தத்தை ஒரு சிறிய சொம்பிலை வைத்து காய்ச்சும், அதிலிருந்து நாமே வருவோம் என்று தெரிவித்தார் சுவாமி நம்மாழ்வார். அதற்கு சேர மறுநாள் சுவாமி மதுரவை ஆழ்வார் தாமிரபரணி தீர்த்தத்தை சிறிய சொம்பிலை வைத்து காய்ச்ச, அதிலிருந்து நம்மாழ்வார் தாமே வந்து சேர்ந்தார் விக்கிரக வடிவத்திலே என்பது இது ஆச்சரியமான சரித்திரம். அதில் அந்த சுவாமி ராமானுஜர் வந்தாரே முதல்ல, அவருக்கு பவிஷ்யதாச்சாரியர் என்று ஒரு பேர். பவிஷ்யதாச்சாரியர் என்று சொன்னால், பவிஷ்யத் என்று சொன்னால் பிற்பாடு ஒரு காலத்திலே பிறக்கப் போகிறார் என்ற அர்த்தம். பவிஷ்யத் என்றால் ஃபியூச்சர் என்று ஆங்கிலத்திலே தெரிவிக்கிறோம். ஃபியூச்சரில் வரப்போகிறவர் இவர் என்பதை காட்டி கொடுத்தார் சுவாமி நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு. பிற்பாடு மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையும் அடைந்தார், சுவாமி ராமானுஜரையும் அடைந்தார். இப்படி நம்மாழ்வாரனுடைய விக்கிரகம் அவதரிப்பதற்கு முன்பாகவே ஸ்ரீ ராமானுஜருடைய விக்கிரகம் அது அவதரித்தது, அது கிடைத்தது ஸ்ரீ மதுரகவி ஆழ்வாருக்கு. நம்மாழ்வாரனுடைய விக்கிரகம் அது அவதரித்த திருநன்னாள் எதுன்னா அது மாசி மாசத்தில், அது விசாகா நட்சத்திரத்தில் அந்த விக்கிரகமானது அவதரித்தது. அதற்கு முன்பாக மாசி மாசத்திலே பூர நட்சத்திரத்திலே அவதரித்த விக்கிரகம்தான் சுவாமி ராமானுஜருடைய விக்கிரகம். ஆக அப்படிப்பட்ட விக்கிரகம் இருக்கு, அது அவதரித்தபடினாலே ரொம்ப ஏத்தமுண்டு அவ்விடத்துல. பவிஷ்யதாச்சாரியர்னு பொதுவாக ராமானுஜருடைய விக்கிரகம்னு பார்த்தா அது எத்தனையோ கோவில்களில், எங்கெல்லாம் கோவில் இருக்கோ அநேகமாக ராமானுஜர் விக்கிரகம் இல்லாமல் கிடையாது ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்களில். அப்படி இருக்கும் காலத்தில் அந்த விக்கிரகங்கள் எல்லாம் பொதுவாக கோவிலுக்குள்ளேயே இருக்கும். ராமானுஜருடைய விக்கிரகம்னு பார்த்தால் அது கோவிலுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் ஆழ்வார் திருநெல்லை என்ன விசேஷம் என்று சொன்னால், அவருக்கு தனிப்பட்ட ஒரு சன்னதி இருக்கிறது அவ்விடத்தில். அது தனிப்பட்ட ஒரு இடம், அது ஆழ்வார் கோயிலிருந்து தனிப்பட்ட இடமாக காண கிடக்கிறது. அங்கே சுற்றி மாட வீதியும் இருக்குது அவ்விடத்தில். பவிஷ்யதாச்சாரியர் சன்னதியை சுற்றி தனியாக அவ்விடத்தில் ஆச்சரியமாக அவருக்கு திருவாதிரை தோறும் உற்சவாதிகள்லாம் நடந்து வருது. அதே போலத்தான் இவ்விடத்தில் சித்திரை மாதத்தில் திருவாதிரை என்று சொல்லக்கூடிய அந்த திருநக்ஷத்திரமும் ரொம்ப ஆச்சரியமாக நடக்கிறது. மாசி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் அவருடைய விக்கிரகம் அவதரித்தது அன்றைய தினம் ஆழ்வாருக்கும் அதே போல அந்த பவிஷ்யதாச்சாரியர்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய விக்கிரகத்துக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அவ்விடத்திலே திருமஞ்சனம். அங்கே பவிஷ்யதாச்சாரியர் சன்னதியிலேயே, அதாவது ராமானுஜர் சன்னதியிலேயே ஆழ்வாருக்கும் ராமானுஜருக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து திருமஞ்சனம் அவ்விடத்திலே அன்றைய தினம். ஏன்னா அன்னைக்கு தான் திருமேனி இந்த விக்கிரகம் அவதரித்தது என்கிறபடினாலே அது ஒரு தனிப்பட்ட கொண்டாட்டம் அவ்விடத்தில். இது மற்ற ஊர்களிலே கிடையாது, அங்கே மட்டும்தான் அந்த திருமேனி, அதாவது ராமானுஜருடைய விக்கிரகம் அவதரித்தபடினாலே அது ஒரு தனிப்பட்ட கொண்டாட்டம். அதற்கு மேலாக சித்திரை மாசத்திலே இந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்றைய தினமும் விசேஷமான கொண்டாட்டம் அவ்விடத்தில் 10 தினங்கள் உற்சவம் ஸ்ரீ ராமானுஜருக்கு நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட அந்த 10 தினங்கள் உற்சவத்தில் கடைசி நாள், அதாவது சித்திரை மாதம், அது திருவாதிரை நட்சத்திரத்தன்றைய தினம் காலையிலே அவ்விடத்திலே ராமானுஜர் சன்னதியிலே பவிஷ்யதாச்சாரியர் சன்னதியிலே அவருக்கு நடக்கக்கூடிய அந்த திருமஞ்சனம் முதலியவைகள் எல்லாம் நடந்து திருப்பாவை சாத்துமறை முடிந்த பிற்பாடு அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு அவர் ஆழ்வார் சன்னதிக்கு, சுவாமி நம்மாழ்வார் சன்னதிக்கு எழுந்தருளுகிறார் பவிஷ்யதாச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜர். அப்படி இந்த சன்னதியிலே வந்த பிற்பாடு
இவருக்காக காத்துருக்கார் சுவாமி நம்மாழ்வார். எதற்காக காத்திருக்கிறார்னா, திருமஞ்சனம் முடிஞ்சிடும் ஆழ்வாருக்கு, சுவாமி நம்மாழ்வாருக்கு. பிற்பாடு திருமண் காப்பெல்லாம் சாத்திண்டு அவ்விடத்தில் ராமானுஷர் வர வேண்டும். ராமானுஷர் வந்த பிற்பாடு இவர் கையாலே தான் நாம் திருவாராதனம் கொள்ள வேண்டும் என்று அன்றைய தினம் காத்து கிடக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். ராமானுஷர் பவிஷ்யதாச்சாரியர் வந்த பிற்பாடு விடத்தில் ஆச்சரியமாக திருவாராதனம் நடக்கிறது. சுவாமி ராமானுஷர் கையாலே விடத்தில் திருவாராதனம் நம்மாழ்வாருக்கு. திருவாராதனம் ஆன பிற்பாடு விடத்தில் கோஷ்டிகள் எல்லாம் நடக்கிறது. மேலே சேவாகாலம் என்ன, சாத்துமுறை என்ன, இவைகளெல்லாம் நடக்கிறது விடத்தில். அதுலேயும் ஆச்சரியமாக எம்பெருமானார் நேர விடத்தில் ஆழ்வார்னுடைய சிம்மாசனம் பொன்னங்குரடுன்னு ஆச்சரியமான தங்கத்தாலான மண்டபம் இருக்கிறது. அந்த சிம்மாசனம் ஆழ்வார் எழுந்தருளிருக்காரு. அந்த சிம்மாசனத்துக்கு கீழே ஆழ்வாரை பார்த்து நேராக எழுந்தருளி விடுவர் சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீ பவிஷ்யதாச்சாரியர். அப்படி எழுதி இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஷர் கையால தான் அன்னைக்கு திருத்துழாய் எடுத்து அர்ச்சகர் சுவாமி சுவாமி நம்மாழ்வார் திருவடியிலே சமர்ப்பிப்பர். அரையர் சுவாமி பாசுரத்தை சேவிப்பர் அக்காலத்தில். ஆக இப்படி ஆச்சாரியரான சுவாமி ராமானுஷர் பவிஷ்யதாச்சாரியர் அவர் கையாலே அன்றைய தினம் திருவாராதனம் சுவாமி நம்மாழ்வாருக்குன்னு பார்க்கிறோம் அவ்விடத்தில். இது ஒரு தனிப்பட்ட ஏத்தம். மற்ற எந்த திவ்ய தேசத்துலையும் இப்படிப்பட்ட பெருமை கிடையாது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன என்றால், சுவாமி ராமானுஷருக்கு ஒரு ஆச்சரியமான பெயர் உண்டு. மாறன் அடிபணிந்துய்ந்தவன் என்று ஒரு விசேஷமான பெயர் உண்டு சுவாமி ராமானுஷருக்கு. மாறன் என்று சொன்னால் சுவாமி நம்மாழ்வார், அவருடைய அடிபணிந்துய்ந்தவன் என்று அவருடைய திருவடித்தாமரைகள், அந்த திருவடித்தாமரைகளிலேயே எப்பொழுதும், அதாவது அவருடைய திருவடித்தாமரைகள்னா அவருடைய பாதங்கள், அந்த பாதங்கள் இருக்கே அதிலேயே தம்முடைய தலையை வைத்து சேவித்து வணங்கி நிற்கக்கூடியவர் ஸ்ரீ ராமானுஷர். ஆக நம்மாழ்வாரிடத்தில் மிகுந்த பிரீதி விசேஷத்தோடைய கூடினவர்தான் சுவாமி ராமானுஷர். அதனாலே அவருடைய திருவடியிலே எப்பொழுதும் தம்முடைய சிரஸை வைத்திருக்கக்கூடியவர்ன்ற ஒரு ஏத்தம் உண்டு சுவாமி ராமானுஜருக்கு. மாறன் அடிபணிந்துய்ந்தவன், இந்த மாறன் அடிபணிந்துய்ந்தவன் என்கிற உற்சவத்தையே நாம் சேவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் ஆழ்வார் திருநறிக்கு தான் வர வேண்டும். ஏன்னா அதுவும் ஒரு தனிப்பட்ட ஏத்தத்தோடைய கூடினது. அவ்விடத்தில் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின நாள் அன்று இரவு சுவாமி நம்மாழ்வாருக்கு சயன திருக்கோலம் அவ்விடத்திலே பல்லக்கிலே பகல் 10 மண்டபம்னு இருக்குது. வைகுண்ட ஏகாதசி உற்சவம்ன்றது ரொம்ப விசேஷமான உற்சவம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். அதில் எல்லா கோயில்கள்லையும் அது 20 நாள் உற்சவமாக காண கிடக்கிறது. பகல் 10ன்னு காலையில் நடக்கக்கூடிய உற்சவம் ஒரு 10 தினங்கள் என்றும், அதற்கு மேலே வைகுண்ட ஏகாதசி முடிந்த பிற்பாடு ராப்பத்து என்று ராத்திரியிலே நடக்கக்கூடிய உற்சவம் ஒரு 10 தினங்கள் என்றும் பார்க்கிறோம். அதில் வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் அன்று இரவு பல்லக்கிலே சுவாமி நம்மாழ்வாருக்கு ஆச்சரியமான சயன திருக்கோலம். அந்த சயன திருக்கோலத்தில் கீழே திருவடியை பிடிக்கணும் இல்லையோ, எங்கே பார்த்தாலும் எம்பெருமான் எங்கேயாவது படுத்துன்னு இருக்கான், ஸ்ரீமன் நாராயணன் படுத்துன்னு இருக்கான்னு சொன்னான். அப்போது அநேகமாக அவனுடைய திருவடியில், அதாவது கால் பக்கத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவி என்று சொல்லக்கூடிய அவனுடைய நாச்சிமார்கள் காலை பிடிச்சுட்டு இருக்கான்னு பார்க்கணும். பெருமானுக்கு எவ்வளோ வலி, எவ்வளோ காரியங்கள் பண்ணியிருக்கான் இந்த லோகத்தில். அதனாலே அவன் காலுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும்னு அதை பிடித்து கொண்டிருக்கிறார்கள்னு பார்க்கிறோம். அதே போல இவ்விடத்திலே சுவாமி நம்மாழ்வார் அவருடைய திருவடியை பிடித்து கொண்டிருக்கக்கூடியவர் ஸ்ரீ எம்பெருமானார், அதாவது பவிஷ்யதாச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜர். அவர்தான் இங்கே திருவடியை பிடிச்சுருக்கார். அதனாலே மாறன் அடிபணிந்து உய்ந்தவர் என்பது மற்ற எந்த இடத்துலையும் இதை போல திருக்கோலத்தில் பார்க்க முடியாது. மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பாசுரமாக நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதாவது மாறனாகிற சுவாமி நம்மாழ்வாரிடத்திலே மிகுந்த பிரீத்தியோடைய கூடினவர் சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதை ஆச்சரியமாக ஒரு திருக்கோலத்திலே சேவிக்கலாம்னா அது எங்கள் ஊரான ஆழ்வார் திருநறிக்கு தான் வர வேண்டும். அவ்விடத்தில் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய தினம் சுவாமி நம்மாழ்வாருக்கு சயன திருக்கோலம் என்ன, அவருடைய திருவடியில் உடையவர், அதாவது பவிஷ்யதாச்சாரியர் அவருடைய திருவடியை காலை வருடிக்கொண்டிருக்கிறார் அவ்விடத்தில் என்பது விசேஷம். அதற்கு மேலே இப்படிப்பட்ட ஆச்சரியமான சேர்த்தி அந்த பல்லக்கில் 2 பேரும் அவ்விடத்துலேருந்து பகல் 10 மண்டபம்னு இருக்குது, அங்கிருந்து புறப்பட்டு உள்ளுக்குள்ளே 2 பேரும் எழுந்தருளுகிறார்கள் ஆழ்வார் சன்னதிக்குள்ளே என்பது விசேஷம் அவ்விடத்தில்.
அங்கே ஆழ்வார் திருநகை. ஆக இப்படிப்பட்ட பெருமை இருக்கே அது நடக்கிறது சுவாமி பவிஷ்யதாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய விக்கிரகத்துக்கு இவ்வளோலாம் ஏத்தம் உண்டு அவ்விடத்துல ஆழ்வார் திருநகை. அது ஒரு தனிப்பட்ட அனுபவம் அவ்விடத்துல உற்சவாதிகள் ஆச்சரியமாக நடந்து வருகிறது ஸ்ரீ பவிஷ்யதாச்சாரியருக்கு. அதற்கு மேலே பவிஷ்யதாச்சாரிக்கு ஒரு பெருமை என்று சொன்னால் அவர் அவ்விடத்தில் என்னதான் திருதண்டம் கையில் ஏந்தி கொண்டிருந்தாலும் அவருக்கு மாறன் அடிபணிந்துய்ந்தவன்ற திருநாமம் இருக்கிறபடினாலே அவருக்கு அங்கு காஷாய வஸ்திரம் கிடையாது. உற்சவருக்கு காஷாய வஸ்திரம் கிடையாது. ஏன் அப்படின்னா உற்சவருக்கு ஏன் காஷாய வஸ்திரம் இல்லைன்னா ஆழ்வார்னுடைய வஸ்திரம், அதாவது ஆழ்வார்னுடைய வேஷ்டி. ஆழ்வார் சன்னியாசி இல்லையே, ஆழ்வார் சாதாரண வெள்ளை வேஷ்டி தான் சாத்தி கொள்கிறார், அணிந்து கொள்கிறார். அப்படிப்பட்ட அந்த வெள்ளை வேஷ்டி இருக்க அதுதான் சுவாமி ராமானுஜருக்கு வர வேண்டும். நாளே ஆழ்வார்னுடைய பிரசாதம் என்றைக்குமே நாம் ஒரு புது வஸ்திரம்னு சொன்னால் நம்ம வாங்கிண்டா முதல்ல என்ன பண்ணோம்னா அந்த புது வஸ்திரத்தை நாம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து அதை நான் உடுத்தி கொள்ள வேண்டும். உடுத்து களைந்த நின் பீதகவாடை உடுத்து களத்ததுண்டு தொடுத்த துளாய் மலர் சூடி களைந்தனா சூடுமி தொண்டர்களோம் என்று தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். ஆக எம்பெருமான் அவன் அணிந்து கொண்ட வஸ்திரமாக இருக்கணும். அது எந்த புது வஸ்திரமாக இருந்தாலும் முதல்ல அவனுக்கு சமர்ப்பித்து அவனுக்கு கொடுத்து பிற்பாடு அதை நாம் உடுத்தி கொள்ள வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். அதுதான் விசேஷம். ஏன்னா எம்பெருமானுடைய சம்பந்தம் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் எம்பெருமானுடைய சம்பந்தம் இருக்கணும். அதனால தான் பெருமை ஒரு வஸ்துவுக்கு என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் இவ்விடத்தில் ஆழ்வார் எம்பெருமானை காட்டிலும் ஆழ்வார் இடத்துல மிகுந்த ஈடுபாடு ஸ்ரீ ராமானுஜருக்கு இருக்கிறபடினாலே அவர் அணிந்து கொண்ட வஸ்திரம் ஸ்ரீ ராமானுஜர், அதாவது சுவாமி நம்மாழ்வார் அவர் அணிந்து கொண்ட வஸ்திரத்தை நாம் அணிய வேண்டும் என்கிறபடினாலே பவிஷ்யதாச்சாரியருக்கு அவ்விடத்தில் வெள்ளை வஸ்திரம்தான். என்னதான் திருதண்டத்தை கையில் வச்சுட்டு இருந்தாலும் சன்னியாசி தான் அவர், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் சன்னியாசியாக இருந்தாலும் கூட காவி வஸ்திரம் கிடையாது. பொதுவாக சன்னியாசிகளுக்கெல்லாம் காவி வஸ்திரம் தானே பார்க்கிறோம். எல்லா இடத்துலையும் ராமானுஜரனுடைய விக்கிரகத்தை சேவிச்சு பார்க்குறது, எங்கே சேவிச்சாலும் அவருக்கு காவி வஸ்திரம் தான் நம்மிடத்துல. ஆனால் இங்கு அப்படி கிடையாது. பவிஷ்யதாச்சாரியருக்கு மட்டும் அது விதிவிலக்கு. காரணம் என்னன்னா அவ்வளோ ஈடுபாடுனா சுவாமி நம்மாழ்வார் இடத்துல, அதுவும் நம்மாழ்வார் அவதரித்த ஸ்தலமான ஆழ்வார் திருநெல்லை அவருக்கு அவ்வளவு ஈடுபாடு ஆனபடினாலே ஆழ்வாருடைய வஸ்திரத்தைத்தான் நாம் அணிந்து கொள்ள வேண்டும், அவர் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய வேஷ்டியைத்தான் நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று கொண்டிருக்கக்கூடிய பவிஷ்யதாச்சாரியர் சுவாமி நம்மாழ்வாருடைய வெள்ள வேஷ்டியைத்தான் இன்றும் அணிந்து கொள்கிறார் என்பது விசேஷம் அவ்விடத்தில். ஆக அப்படிப்பட்ட ஆச்சரியமான சுவாமி ராமானுஜனுடைய பெருமை. எத்தனையோ அசாத்தியமான காரியங்களை சாதித்தவர் சுவாமி ராமானுஜர். பாரத புண்ணிய பூமின்னு இதற்கு ஒரு பேர். பாரத புண்ணிய பூமின்னு ஏன் பேர் தெரியுமா? இவர் காலடிப்படாத இடமே கிடையாது. சுவாமி ராமானுஜனுடைய திருவடிப்படாத இடமே கிடையாது. ஸ்ரீரங்கம் கரிசைல மஞ்சனகிரிம் தாக்ஷாத்ரி சிம்மாச்சலோ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் ச வதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சாலக்கிராம கிரிம் நிஷேவிய ரமதே ராமானுஜோயம் முனிகின்னு கொண்டாடப்படுகிறார் ஸ்ரீ ராமானுஜர். ஸ்ரீரங்கம் தொடங்கி எல்லா திவ்யதேசங்களும் இமவந்தம் பரியந்தம், அதே போல தெற்கிலே இருங்கடல் பரியந்தமாக அவர் காலடி படாத இடமே கிடையாது. அதே போல சூரியன் உதிக்கக்கூடிய இடம் தொடங்கி அஸ்தமனமாகக்கூடிய இடம் பரியந்தமாக அவர் காலடியிடப்படாத இடமே கிடையாது. அதனாலேயே இதற்கு பாரத புண்ணிய பூமி என்று பெயரை பார்க்கிறோம். அப்படி சுவாமி ராமானுஜர் எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணி எல்லாரையும் திருத்தி, அதனால்தான் நாத்திசையும் கொண்டாடும் நாள்னு 4 திக்கில் இருக்கக்கூடிய எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் இந்த ராமானுஜர்னுடைய திருநக்ஷத்திரத்தை. சித்திரை மாசத்திலே திருவாதிரை நட்சத்திரத்தை, அதாவது இன்றைய தினம் இதை கொண்டாடுகிறார்கள்னு சொன்ன அதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால் ராமானுஜர் எல்லாரையும் நல்வழிப்படுத்தினார். அக்காலத்தில் எல்லாரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டினார். அது கோவிலில் இருந்தாலும் கோவிலில் உற்சவாதிகளெல்லாம் எப்படி நடக்க வேண்டும். தென்னரங்கர் செல்வமுத்தும் திருத்தி வைத்தான் வாழியேன்னு தென்னரங்கர், அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுடைய செல்வம், அவனுடைய ஐஸ்வர்யம் என்ன, எல்லாம் அவனுடைய ஐஸ்வர்யம்தான். அது எல்லாவற்றையும் திருத்தி வைத்தான் வாடியேன்னு மற்ற திவ்யதேசங்கள் எல்லா திவ்யதேசங்கள்லையும் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார். அக்காலத்தில் சுவாமி ராமானுஜர் எப்படி உற்சவங்கள் எல்லாம் நடக்கணும் அந்த கிரமங்களை எல்லாம் காட்டி இடத்துல எல்லாரும் வரணும்னா
அப்படி உற்சவங்கள் எல்லாம் நடந்தால் தான் எல்லாரும் வருவா. எல்லாரும் பல திக்கில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வருவா. வந்து எம்பெருமானை அனுபவிப்பார்கள். அனுபவிக்கிறபடினாலே எம்பெருமானுடைய கடாட்சம் பார்வை அவர்கள் மீது விழும். விடுகிறபடினாலே அவர்கள் பாபங்களெல்லாம் தொலையப்பட்டு கடைசியிலே எம்பெருமானுடைய அடியை சென்று சேர்வர்கள். அதாவது பரமபதத்தை சென்று சேர்வர்கள், ஸ்ரீவைகுண்டத்தை சென்று சேர்வர்கள். அதனாலே அவர்களுக்கு எல்லா துன்பங்களும் நீங்கும், எல்லா துக்கமும் அவர்களுக்கு நீங்க வேண்டும் என்று கொண்டார் சுவாமி ராமானுஜர். அது யாராயிருந்தாலும் சரினா எல்லாரையும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதுதான் சுவாமி ராமானுஜனுடைய முக்கியமான குறிக்கோள். நாளே எல்லாரும் எம்பெருமானுடைய அடியவர்களாக ஆகி கடைசியிலே இந்த லோகத்திலே எவ்வளவு துக்கங்கள் நிறைந்திருக்கிறது. நமக்கு யாராவது ஒருத்தனாவது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமானா ஒருத்தராலையும் சொல்ல முடியாது இந்த லோகத்திலே. அப்படிப்பட்ட சந்தோஷம் என்பது மேலே உண்டான ஸ்ரீ வைகுண்டத்துக்கு, அழியாத லோகத்துக்கு, பரமபதத்துக்கு சென்றால்தான் அது கிட்டும், அது ஏற்படும் என்கிறபடினாலே சுவாமி ராமானுஜர் எல்லாரையும் திருத்தி இங்கிருந்து எல்லோருக்கும் அந்த முக்தியை கொடுக்க வேண்டும் என்கிற சுபமான விஷாலமான தம்முடைய மனசாலே நினைத்துத்தான் பல பல காரியங்களை செய்தார் இந்நில உலகத்திலே என்பது இவருடைய விசேஷமான பெருமை. அதனால்தான் எல்லா திக்கிலே இருக்கக்கூடியவர்களும் சுவாமி ராமானுஜனுடைய வைபவத்தை, அதாவது இவர் பிறந்த நன்னாளை, அதாவது இன்றைய தினம் சித்திர மாசத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை ஆச்சரியமாக கொண்டாடுகிறார்கள். பல திவ்யதேசங்களில் பலபடியான கொண்டாட்டங்களை பார்க்கிறோம் என்பது சுவாமி ராமானுஜருக்கு உண்டான தனிப்பட்ட பெருமை. அதிலேயும் ஆழ்வார் திருநகரிலே பவிஷ்யதாச்சாரியர் எப்படி வந்து பிறந்தார், அதற்கு மேலே அவருக்கு உண்டான பெருமை என்ன, அவருக்கு நடக்கக்கூடிய உற்சவாதிகள் என்ன இத்தியாதியான விஷயங்களை இவ்விடத்தில் யதா அவகாசம் தெரிவித்தேன். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஸ்ரீ ராமானுஜர் நம் எல்லோரையும் வாழ்விக்க வேண்டும், அவருடைய திருவடிகளே தஞ்சம் என்று நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று இதன் மூலமாக தெரிவித்து அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாம்பரபர்ணுத்தரே தடே ஸ்ரீ திந்திரிணி மூலதாம்னே சடகோபாய மங்களம். ஸ்ரீமன்மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவயஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாய இதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர்நித்யமங்களம்.